ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா, கலர் தியரி தான் வந்து ரொம்பவுமே பேசிக்காக பார்க்க போகிறோம். ஏன்னா கலர் தியரி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ்க்கு மேலே போயிடும். அவ்வளோ வந்து இப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்றனால சும்மா ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டும், அதுலேயும் பாதி தான், ஒரு 5 6 கலர்ஸ் அந்த 5 6 ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ நம்ம ஒரு கோலம் போட்டு அதில் கலர் பண்ணிகிட்ருக்கோம். சரி, எப்பயும் ஃப்ளவர்ஸ் தானே வரைகிறோம் அப்படின்றதுனால ஒரு சின்னதாக கோலம் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட்டு, எல்லோ, ப்ளூ இந்த 3ம் தான் வந்து அதில் கொடுக்க போகிறோம். ஏன் இந்த 3ன்னா நம்ம வந்து கலர் தியரியில் வந்து ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா இந்த 3ம் தான், ரெட்டு, எல்லோ அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர் வந்து பியூர் கலர்ஸ். அதாவது எந்த கலர்ஸுமே மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு பியூராக கிடைச்ச கலர்ஸ். அது எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா, சர் ஐசக் நியூட்டன் அப்படின்றவங்க தான் வந்து இந்த கலர் தியரியை வந்து உருவாக்குனது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசம் வழியாக வந்து அந்த ப்ரிசம் வச்சு தான் வந்து இது கலர் வந்து கண்டுபிடிச்சது. அதில் வந்து இந்த ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எந்த கலர்ஸுமே மிக்ஸ் பண்ணாமல் கிடைச்சதுனால இது வந்து பியூர் கலர்ஸ், ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைமரி கலர்ஸ் 3ம் மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற கலர்ஸ் என்னென்னா செகண்டரி கலர்ஸ். அது என்னென்ன அப்படின்னா க்ரீன், ஆரஞ்ச், அதுக்கப்புறமா பர்பிள். இப்போ வந்து நம்ம எல்லோவையும் ரெட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆரஞ்ச் அப்படின்ற கலர் கிடைக்கும். அதே போல் ப்ளூவையும் எல்லோவையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கிடைக்கும். அதே போல் ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பர்பிள் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். இது நம்ம கிளாஸ்க்கு இப்போதைக்கு நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இதுவும் நம்ம சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காட்டி தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். சரி, இதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோலேயே வந்து போட்டுட்டேன். ப்ரைமரி கலர்ஸ்க்காக ஒரு வீடியோ, செகண்டரி கலர்ஸ்க்காக ஒரு வீடியோ, டெர்ஷரி கலர்ஸ்க்காகன்னு போட்டு நம்ம டே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றங்காட்டி எல்லாத்தையுமே வந்து இதில் ஒன்றுலேயே சொல்லியிருக்கேன், சும்மா தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக. டெர்ஷரி கலர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைமரி கலரில் ஒரு கலரும் செகண்டரி கலரில் ஒரு கலரும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் டெர்ஷரி கலர்ஸ். நம்ம சொல்லும் போதே வந்து முதல் ப்ரைமரி கலர்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது இப்போது ப்ரைமரி கலர்ஸில் வந்து எல்லோ அப்படின்னா அதே போல் செகண்டரி கலர்ஸில் வந்து நீங்கள் ஆரஞ்சு, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரஞ்சு சொல்லணும். அதுதான் வந்து டெர்ஷரி கலர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூல் கலர்ஸ், வார்ம் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. கூல் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போது ஸ்கை ப்ளூலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கை ப்ளூ, அதுக்கு அடுத்த ஷேடு வந்து ப்ளூ, பெப்சி ப்ளூ, என்னென்னமோ ப்ளூ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ப்ளூ. அதுக்கப்புறமா ஒரு பர்பிள், வயலட்டு, அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஷேட்ஸ். அதாவது இப்போ நைட் தீம் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நைட் தீம்க்கு நம்ம என்னென்ன கலர்ஸ் கொடுப்போம் அது எல்லாமே வந்து நமக்கு வந்து கூல் கலர்ஸில் வந்து வந்துடும். வார்ம் கலர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம மார்னிங் கலருக்குள்ளே கொடுக்குறது எல்லாமே வந்து வார்ம் கலர்ஸ். இப்போ நான் இதில் தான் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். மேலே இருக்கிற எல்லோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வார்ம் கலர்ஸ், கீழே இருக்கிறது கூல் கலர். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.